ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு இச்சி க்ளவுஸ். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க ஊர் பார்த்திங்கன்னா திருமுல்லைவாசல், அப்புறம் கோழையாறு. சீர்காழிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோம்னா இந்த அழகான இடத்துக்கு போயிடலாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது ஒரு ஓப்பன் பீச் கிடையாது. இது ஒரு ஹிடன் பீச். கொஞ்சம் உள்ளே ட்ராவல் பண்ணி போகணும். இது மாதிரி ஒரு அழகான லொக்கேஷன் எதிர்பார்க்கலங்க. பைக்கு போகிறது கொஞ்சம் சிரமமாக சரியாக இருக்குது. ஸோ நண்பனை நடக்க விட்டாச்சு. நம்ம ஊர் பக்கத்தில் இவ்வளவு அழகான பீச் எக்ஸாக்டாக ராம்நாடு பக்கத்தில் உள்ள குஷி பீச் மாதிரி இருந்துச்சுங்க. ஹாய், வெல்கம் பேக் டு இச்சி க்ளவுஸ். இன்றைக்கி நம்ம இருக்க ஒரு திருமுல்லைவாசல். இது நம்ம ஒரு ஹிடன் பீச்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக நமக்கு சவுக்கு மர தோப்புங்க. சவுக்கு மர தோப்பு தாண்டி வரும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பீச் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் யாரும் வரது இல்லைன்னு சொல்லி தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டமே இல்லைங்க. இங்கே ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்து போயிருக்காங்க. அதுவும் லோக்கல் ஆளுங்க. நம்ம எடுத்து தண்ணி முடிஞ்சு போச்சு. பீச் ஓரத்தில் ஒரு அடிப்பம்பு இருக்குது. அதில் தான் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம் சொல்லி செக் பண்ணுறோம். உப்பு தண்ணியாக இருக்குன்னு நினச்சேங்க. தண்ணி நல்லா தாங்க இருக்குது. கடல் ஓரத்தில் அடிப்பம்பு அடிக்கிற தண்ணி நல்லா தான் இருக்குது. உப்பு தண்ணியாக இல்லையே. சாப்பாட்டுலாம் வச்சுங்க. குளிக்க போகிறேன்ட்டு ஒருத்தன் பீச்சுக்குள்ளே ஆகினாங்க. சுத்தமே ஆழமாகவே இல்லை. மண்தரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். திருமுல்லைவாசல் பீச்சில் நம்ம குளிக்கலை. ஸோ நம்ம கோழையாறு மூவ் பண்ணி வந்துட்டோம். பட் இருந்தாலும் குளிக்காமல் போகலான்னு தான் ஒரு எண்ணத்தில் இருந்தோம். ஆனால் இந்த அழகை பார்த்துட்டு நமக்கு மனசு வரல. ஸோ நண்பன் கடலுக்குள்ளே இறங்கிட்டான். அடுத்தது நம்ம தான். இதுவும் நம்ம இப்போ விசிட் பண்ண திருமுல்லைவாசல் பீச் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக சவுக்கத்தோப்பு காடு. ஃபுல்லாக சவுக்கு மர காடுங்க. இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் சரி. இந்த லைன் முழுக்க பார்த்தா தெரியும். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே சவுக்கம்பர காடு தான். அதுலேருந்து உள்ள நமக்கு இந்த கடற்கரை இருக்குது.